ஸோ இன்னைக்கும் கூட நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நம்மளால ஏன் நிற்க முடியல? நம்மளோட பிரச்சனைகள்ல, நம்மளோட வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்மளால ஏன் நிற்க முடியவில்லை? அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ் அந்த தலைப்புல தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்குமே வர்ற மாரி நம்மளுக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும். இல்ல டிஃபரெண்ட்டா வரலாம் ப்ராப்ளம். ஸோ என்னவா இருந்தாலும் சரி, அதுல வந்து நம்மளால ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியல. ஆ தட் மீன்ஸ் என்னன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, நம்ம வந்து ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? நம்மளால வந்து தொடர்ந்து பிரேயர் பண்ண முடியுதா? நம்மளால வந்து அவரோட கனெக்டிவா இருக்க முடியுதா? அப்படின்றது தான் இப்ப வந்து கேள்வியே. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அந்த பிரச்சனைய விட அவங்க ஆண்டவரோடயே ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே போவாங்க. நம்மளோட லெவல் எந்த எந்த இடத்துல இருக்குதுன்றது நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குங்க. ஸோ இந்த வாரத்திலயும் கூட நான் சண்டே சர்வீஸ் போனப்ப ஆண்டவர் என்னோட பேசின விஷயம். ஸோ அதுதான் எனக்கு வந்து மெசேஜ் டாபிக்கா இருந்தது. ஏசப்பா என்னோட பேசின விஷயத்த இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஸோ மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆ ஸோ நான் ரீட் பண்றேன். ஆ ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டைக் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. 26வது வசனம். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். சோ நம்மளோட வாழ்க்கையில நம்மளால ஏன் நிற்க முடியவில்லை? சோ நம்மளும் நிறைய விஷயத்துல போராடிக்கிட்டு இருப்போங்க. நிறைய பிரச்சனை இருக்கும். அதுல வந்து நம்மளால நிறைய நேரங்கள்ல நம்ம விழுந்து விழுந்து போயிருவோம். ப்ராப்ளம் வர்றப்ப நம்மளால ஸ்டெடியா ஆண்டவரோட கனெக்டிவா அப்படி ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. நிறைய நேரம் அந்த பிரச்சனைகள்னால நிறைய நேரத்துல விழுந்து போய் விடுவோம். சோ ஏசப்பா சொல்றாங்க, அப்ப நம்ம என்ன பிரச்சனை நம்மகிட்ட இருக்குன்றத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடு வந்து எதுல கட்டப்பட்டு இருக்குது? கண்மனை மேல் கட்டப்பட்ட வீடா இருக்குதா? இல்ல நம்ம வந்து மணல் மேல கட்டப்பட்ட வீடா நம்ம இருக்கிறோமா? அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நாமளே அனலைஸ் பண்ணி பார்ப்போங்க. நம்மளால அடுத்த ஸ்டேஜ் போ முடியல. ஏசப்பா வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும்னு அவங்க ஆசைப்படலங்க. நம்ம வந்து ஒரே லெவல்ல இருக்கிறோமா? பவுல் கூட ஒரு இடத்துல நீங்க குழந்தைகளா இருந்தபோது பாலுன்ற மாரி இருந்தீங்க. பட் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம இப்ப நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டோம். இப்பயும் வந்து பாலுன்ற குழந்தைகள போல இருக்காதீங்கன்னு சொல்லி வசனம் படிக்கிறோம். தட் மீன்ஸ் என்னன்னா, நம்மளுக்குள்ள அதேதான் இந்த ஸ்டேஜ்லயே நான் சொல்லுவேன். அதாவது குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, அதுங்களால 6வது மாசத்துலயே குழந்தைங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது. சோ அந்த டைம்ல அவங்களால அந்த ப்ராப்ளம் நெறைய ஃபேஸ் பண்றப்ப, அந்த குழந்தைங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது. ஆனா 1 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்க வந்து எந்திரிச்சு நடக்குங்க. எந்திரிச்சு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தைங்க விழும். ஆனா எந்திரிச்சு தொடர்ந்து ஓடதான் செய்யும். சோ நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில நெறைய நேரங்கள்ல வந்து கடவுளுக்கும் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? நெறைய பிரச்சனைகள்னால ரொம்ப வந்து பேக்வேர்ட்ல இருக்கிறோமா? தொடர்ந்து பிரச்சனையினால நம்மளால ஆண்டவர் கூட நிக்கவே முடியாம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம லைஃப்ல. ஏசப்பா திரும்ப திரும்ப பிரச்சனை. நீங்க கேட்கலாம். ஐயோ! என் வாழ்க்கையில வந்து அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. நான் வந்து சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. ஆனாலும் என்னால நிக்க முடியல. அதனால நிக்க முடியாதுன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? பிரச்சனை அதனால தான் என்னால நிக்க முடியல. ஒரு பிரச்சனை வந்தாலே தாங்க முடியாது. சுத்தி எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு. எல்லா பக்கமும் நெகட்டிவா நடக்குது. அப்படின்றப்ப நான் எப்படி நிற்க முடியும்னு நீங்க கொஸ்டினா இருக்கலாம். சோ என்னோட லைஃப்ல நான் சொல்லுவேன், நானுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. நானுமே நெறைய இடத்துல விழுந்திருக்கிறேன். ஆனா ஏசப்பா என்ன வந்து தூக்கி நிறுத்தியிருக்காங்க. சோ ஏசப்பா என்னோட பேசுறது, ஸ்ட்ராங் ஆக வேண்டியது அவசியம். காலூன்றி நிக்க வேண்டியது அவசியமா இருக்குதுங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, வெள்ளம் போல பாடுகள் எது வந்தாலும் சரி, நம்ம காலூன்றி நிற்கணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாங்க. பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணும். நம்மளோட வீடு வந்து கன்மலையின் மேல இருக்கணுங்க. கன்மலை யாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த கன்மலை குறித்து நம்ம பார்ப்போம். ச சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 6, 7. சங்கீதம் 62, 6, 7. சோ நான் ரீட் பண்றேன். கன்மலை யாரு? எந்த கன்மலை குறித்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, பாருங்க. அவரே என் கன்மலையும். தாவீது அழகா சொல்றாரு. அவரே என் கன்மலையும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. நம்மளோட கன்மலை ஆண்டவரா இருக்கிறப்ப, தொடர்ந்து பிரச்சனை சுத்திலும் அடிக்கிறாங்களா? நமக்கு பயமே வராதுங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஸ்ட்ராங்கா இருப்போம். தாவீது சொல்றாரு, அவர் என் கன்மலை. தைரியமா எந்திரிச்சு சொல்றாங்க தாவீது. ஏசப்பா என் கன்மலை யாரு? என் ரட்சிப்பும், என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது.
பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, என் கண்மலை தேவனுக்குள் இருக்கிறது. சோ கண்மலையை பத்தி நம்ம பாக்குறோம். கண்மலை மேல் கட்டின மனுஷன் தான் புத்தியுள்ள மனுஷன் சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம ஏன் நம்மளோட அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்றத பார்ப்போம். சோ கண்மலையின் மீது நம்ம வீடு கட்டிட்டு இருக்கப்ப நம்ம வந்து கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்போங்க. சோ தாவீத போல கண்மலையா வந்து கண்மலையில அவர் தேவனுக்குள் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கண்மலைன்னா அதுதான். He only is my rock. இங்கிலீஷ்ல போட்டுருக்கு. The rock of my strength and my refuge is in God. So அந்த கண்மலை வந்து தேவன் தாங்க. கிறிஸ்து தாங்க. நம்மளோட பேசிக் அஸ்திபாரம் எல்லாமே வந்து ஏசப்பா தான். சோ அவருக்குள்ள நம்ம இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து எல்லா பிரச்சனையிலுமே நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். சோ ரீசென்ட்டா வந்து ஒரு பிரதரோட சாட்சிய நான் கேட்டேன். ஒரு ஊழியக்காரங்க, அவங்க நேம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அது நேம் பார்க்கல. பட் அவங்க சொன்ன சாட்சி என்ன ரொம்ப வந்து அசைச்சதுங்க. நம்ம அந்த லெவல்ல இருக்கிறோமான்னு நம்மளே செக் பண்ணி பார்ப்போம். என்ன சாட்சி அப்டின்னா, அந்த பிரதருக்கு வந்து ஒரு 8 மாச கை குழந்தை. ஆண் குழந்தை. சோ அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு நெறைய பிரச்சனை. டாக்டர் சொல்ட்டாங்க, "நெறைய பிரச்சனைப்பா" அப்படின்னு சொல்ட்டாங்க. என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்ட்டாங்க. இவங்க ஒரு ஊழியக்காரங்க. கடவுளுக்காக நிக்கிற ஒரு தேவ மனுஷன். இவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து ஊழியம் பாக்குறாங்க 2 பேருமே. சோ ஊழியம் பாக்குற அந்த பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம். 8 மாச குழந்தை வந்து இறந்து போகுதுன்னு சொல்ட்டாங்க. பட் அவங்க நம்பிக்கை ஏசப்பா மேல இருந்தது. ஏசப்பா எனக்கு சரி பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க நம்பிக்கையில ஓடிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து அவங்க ஹோட்டல்ல சாப்பிட போனப்ப அந்த குழந்தைக்கு சுத்தமா முடியலையாங்க. சோ என்ன பண்றதுன்னு தூக்கிட்டு அவங்க அந்த குழந்தைய வெளிய எடுத்துட்டு அவசரமா ஓடி வந்து வண்டியில எடுத்துட்டு போய் அப்படியே ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வழியில அந்த தகப்பனோட கையில அந்த குழந்தை இறந்துதாங்க. சோ அந்த குழந்தையோட உயிர் போனது அந்த தகப்பனோட மடியில. எவ்வளவு ஒரு தாங்க முடியாத வேதனை பாருங்க. நீங்க கேட்கலாம், இதுல எப்படிங்க நிக்க முடியும்? இவ்வளவு ஒரு இழப்புங்கிறது எப்படி தாங்க முடியும்? அவர் சொல்றாங்க அந்த அந்த பிரதர் வந்து சொன்னது என்ன அசைச்சுதுங்க. அவர் சொல்றாரு, நான் அந்த குழந்தை இறந்துட்டா ஏசப்பாட்ட போய், "ஏன் ஏசப்பா அந்த குழந்தைய நீங்க எடுத்தீங்கன்னு" ஒரு வார்த்தை கேட்கலையாங்க. ஆனா நம்ம யோசிச்சு பாருங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்டுக்கிட்டேன், "ஐயோ ஏசப்பா, நான் அப்படி இருக்க அந்த லெவல்ல நான் இல்லையே" அப்படின்னு சொல்லி எனக்கு என் மேல எனக்கு வருத்தமா இருந்துச்சு. சோ நம்ம அந்த லெவல் போணுங்க. ஏசப்பா அததான் ஆசைப்படுறாங்க. அவங்க வந்து ஒரு வார்த்தை ஆண்டவர பார்த்து, "ஆண்டவரே, இந்த குழந்தைய நீங்க ஏன் எடுத்தீங்க? இந்த குழந்தைய எடுத்துட்டீங்கன்னு" சொல்லி ஒரு வார்த்தை அவங்க ஜெபத்துல கேட்கலையாம். அந்த சாட்சி என்ன அசைச்சுது. சோ நம்மளும் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு இப்படி ஒரு இழப்பு வந்துச்சுன்னா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? ஏன் ஏசப்பா எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் எதுக்கு? ஏசப்பாட்ட போய் நானும் அப்படிதாங்க இருக்கேன். சோ அத நான் வந்து யோசிச்சு பார்க்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுறாரு. ஆனா அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஏசப்பா யோசிக்கணும். அந்த பிரதர் மாரி ஏசப்பாக்கு செஞ்சா நன்மை தாங்க. என் தேவன் எனக்கு நன்மை செஞ்சாரு. நான் எதையுமே அவரோட அவரோட லெவல் எப்படி இருக்கு? அவரோட வீடு வந்து கண்மலையில கட்டப்பட்டு இருக்குது. அதனால அந்த பிரதர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. எதனால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்? எல்லாராலயும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியாதுங்க. ஒரு குழந்தை இழந்த எல்லாராலையுமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. உலகத்துல உள்ள மனுஷங்களா இருக்கட்டும். யாரா இருக்கட்டும், யாருனாலும் எடுத்துக்கோங்க. அவர் தேவனுக்குள்ள அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறாரு. தேவனுக்குள்ள அவர் கண்மலை இருக்குது. அதனால அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அவரு அந்த ஃபேஸ்ல அந்த வருத்தம், ஒரு அந்த துக்கமே இல்ல. அவரு தைரியமா சொல்றாரு. நான் ஏசப்பா பிள்ளைங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா குழந்தை குடுத்தாங்க. ஆனா அந்த சம்பவம் எதுக்குன்னு இப்ப வரைக்கும் அவர் கொஸ்டின் கேட்கல. சோ நம்ம அப்படி இருக்கணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாங்க. எதுவா நடந்தாலும் அவர் செய்தால் நன்மைக்கு. எப்ப அந்த ஸ்டேஜ் போவோம், நம்மளோட வீடு வந்து கன்மலையில கட்டப்பட்டு இருக்கிறப்ப. ஏசப்பா என்னையும் அப்படி நடத்தி கொண்டு வராங்க. நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஸ்ட்ராங் ஆக்குறத என்னோட ஆவிக்குரிய லைஃப்ல நான் வந்து ஃபீல் பண்றேங்க. நானும் வந்து ஸ்ட்ராங் கிடையாது. ஆனா ஆண்டவர் வந்து என்ன பலப்படுத்தி என்ன கொஞ்சம் கொஞ்சமா நடத்தி கொண்டு போறாங்கன்றத நான் ஃபீல் பண்றேன். சோ நீங்களும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஆதாரமா நான் ஒரு மனுஷன பத்தி நாங்க பேசலாம். ஒரு ஊழியக்காரர பத்தி நம்ம பேசலாம்னு பார்க்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். தேவனுக்காக ஒரு நின்ன தேவ மனுஷன பத்தி நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6, 8. சோ இங்க பாருங்க, இந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6, 8. சோ இங்க பாருங்க, தாவீதுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனைங்க. சோ சிக்லாக்குன்ற ஒரு இடத்துல ஆ சோ இங்க பாருங்க 30 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். இங்க பாருங்க சிக்லாக்ல வந்து அவரோட ஒய்ஃப் தாவீதின் 2 மனைவிகள் இஸ்ரேல் ஊராளான அகினோவரமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியா இருந்த அபிகாயிலும் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். குழந்தைங்க, அவங்களோட பிள்ளைங்க, ஒய்ஃப் எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பெலிஸ்தர் வந்து இந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் வந்து தூக்கி கொண்டு போய் விட்டாங்க. சோ இங்க தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். சோ கண்மலையில இவர் இருக்கிறாரு. இவர் தைரியமா சொல்றாங்க தாவீது. சங்கீதத்துல அவர் சொல்றாரு, கண்மலை தேவனுக்குள் இருக்கிறது. பட் இங்க அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு பாருங்க.
ரொம்ப நெருக்கப்பட்டாங்க. ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல குழந்தைங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க. சோ நம்ம இப்படி நம்ம வாழ்க்கையில இப்ப நடக்குது. நம்ம ஃபேமிலில ஏதோ ஒரு பிரச்சனை. சோ அப்படின்னா நம்ம முதல்ல யார்ட்ட போவோம்? நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு பிரச்சனைனா முதல்ல ஏசப்பா கிட்ட போறோமா? இல்ல நமக்கு தெரிஞ்ச யாராவது போலீஸ் சர்க்கிள் இருக்காங்களா? போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இல்ல அட்வொகேட்ல யாராவது இருக்காங்களா? அப்படின்னு நம்ம பார்க்கிறோமா? சோ நம்மள அனலைஸ் பண்ணி பார்ப்போம். முதல்ல இந்த தாவீது என்ன பண்ணாரு? அங்க கூட இருக்கிறவங்களே கல்லெறிய ரெடியா இருக்காங்க. அந்த அளவு மோசமான சிச்சுவேஷன் நமக்கும் அப்படி வரலாம். நம்மளோட வாழ்க்கையிலயும் அந்த மாரி இருக்கலாம். தாவீத மாரி முதல்ல ஏசப்பாட்ட போனாரு அவரு. நம்ம யார் கையில போய் விழுகுறோம்? தேவனோட கையில விழுகுறோமா? இல்ல மனுஷரோட யாராவது நம்மளுக்கு தெரிஞ்ச முதல்ல தெரிஞ்சவங்கள தேடுவோம் நம்ம. நெறைய பேர் என்ன யோசிப்போம்? ஐயோ! பெரிய பிரச்சனைப்பா. ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு மிரட்டலோ ஏதோ ஒண்ணு வருதுன்னா, முதல்ல யார் தேடுவீங்க? உங்க சொந்தக்காரங்கள்ல யாராவது போலீஸ் இருக்காங்களா? இல்ல யாராவது அட்வொகேட் இருக்காங்களா? அப்படின்னு தான் நம்ம முதல்ல யோசிப்போம். ஈவன் நானேங்க, என்னோட வாழ்க்கையில என்னோட ஒரு பழைய வீட்ல இருக்கிறப்ப ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. சோ வீடு காலி பண்றப்ப பயங்கர பிரச்சனை. எனக்கு சப்போர்ட்டுக்கே ஆள் இல்ல. அவங்க 4, 5 பேரு எங்க ஓனர் வந்து கும்பலோட வந்து உட்கார்ந்துருக்காங்க. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கிறோம். எனக்கு மைண்ட்ல எனக்கும் முதல்ல அப்படிதான் வந்துச்சு. யாரையாவது நம்ம கூப்பிடலாமா? நம்மளுக்கு சப்போர்ட்டே இல்லையே அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல ஏசப்பா வந்து எனக்கு இல்ல இல்ல நம்ம பிரேயர் பண்ணுவோம். ஏசப்பா பார்த்துக்கிடுவாங்க. இப்போ வந்து என் தகப்பனாரும் என் கூட இல்ல. சோ நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்பா அப்பாவும் இல்ல ஏசப்பா. எங்க அப்பா இருந்திருந்தா இப்படிலாம் வந்திருக்காதுன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து அழுது, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு வந்து ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன். அந்த டைம்ல என் மைண்ட் அப்படிதான் போச்சு. யாராவது நமக்கு தெரிஞ்ச போலீஸ வச்சு இது மூவ் பண்ணிடலாம். அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிடலாம். அப்படின்னு என் மைண்ட் அப்படி போச்சு. ஆனா ஏசப்பா இல்ல நம்ம ஏசப்பாட்ட போவோம் அப்படின்னு சொல்லி நான் பிரேயர் பண்ணேங்க. அந்த இடத்துல எனக்கு ஞானமா வந்து அவங்க 4 பேர் உட்கார்ந்திருந்தாங்க. 4, 5 பேர் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து அந்த பிரச்சனை பண்றப்ப, நான் ஒண்ணுமே பண்ணலங்க. எனக்கு ஏசப்பா வந்து ஞானத்த குடுத்து வீடியோ மட்டும் எடுக்க சொன்னாங்க. வேற எதுவுமே நான் பண்ணல. எனக்கு வந்து அப்படி டக்குன்னுலாம் எந்த இதுவும் வரல. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் என்ன நடத்துனாரு. அந்த பிரச்சனை வந்து சுமூகமா முடிய உதவி செஞ்சாங்க. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க தாவீதுக்கும் அதே மாரி ஒரு பிரச்சனை. ரொம்ப மோசமான பிரச்சனை. ரொம்ப நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாரி நெருக்கத்துல தான் நம்ம தவறான முடிவு எடுக்க சான்ஸ் இருக்குங்க. சோ ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப நம்ம டக்குன்னு யாரையாவது பிடிப்போமா? ஒரு மனசுக்குள்ள ஒரு பரிதபிப்பு. சோ நானும் அத ஃபேஸ் பண்ணனால என்னால தைரியமா சொல்ல முடியும். அந்த டைம்ல வக்கீல பாப்போமா? யாரோ போலீஸ் ஃபிரெண்ட்ஸ வச்சு இப்படி பண்ணிருவோம், அப்படி பண்ணலாம் இல்ல. ஆண்டவர் பாதத்துல விழுவோங்க. பாருங்க கர்த்தர் தாவீது வந்து தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். பாருங்க 8ஆம் வசனம் பாருங்க. தாவீது உடனே ஏசப்பாட்ட ஓடுறாரு. அவர் உடனே ஏசப்பாட்ட தான் போறாங்க. கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். So இங்க பாருங்க ஏசப்பா சொல்றாரு நீ பிடிச்சிருவப்பா நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சோ என்னைக்கு நம்ம ஆண்டவர் பாதத்துல விழுறோமோ எவ்வளவு பெரிய நெருக்கம் இருந்தாலும் எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளால நிற்க முடியாம போறதுக்கு காரணம் மனுஷங்களை தேடி ஓடுறது. மணலை போல கட்டின அந்த புத்தி இல்லாத மனுஷனை போல நம்ம யாரையாவது தேடி ஓடுறோம். யாராவது எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா? யாராவது எனக்கு வந்து நின்ற மாட்டாங்களா? இல்லங்க. ஆண்டவர் மட்டும்தான் நமக்காக நிற்பாரு. நமக்காக யுத்தம் பண்ணுவாரு. நம்ம கூடவே இருந்து நம்மள அழகா நடத்திட்டு போறது ஏசப்பா மட்டும்தாங்க. மனுஷங்க இல்ல. எந்த மனுஷனாலையும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல. ஈவன் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கூட. இப்ப நீங்க ரிலேட்டிவ்ஸ் ஹெல்ப் கேளுங்களேன். வெளிய சொல்லுவாங்க கண்டிப்பா. நான் அன்னைக்கு அவ ரொம்ப கஷ்டப்பட்டாப்பா. என்னாலதான் இன்னைக்கு நல்லா வந்துட்டாங்க. கண்டிப்பா அந்த வார்த்தை வரும். ஆனா ஏசப்பாவ சப்போர்ட் பண்ணி இருக்கிறப்ப நீங்க தைரியமா சொல்லலாம். ஏங்க அன்னைக்கு பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க. அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை வந்தது. என் தேவன் எனக்கு உதவி செய்தார். இன்னைக்கு யாராவது வந்து நின்றுருந்தாங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு அந்த மோனிகா அவ்வளவு கஷ்டப்பட்டா. நான் தான் அந்த சிஸ்டருக்கு போய் நின்றுனேன். ஒரு போலீஸோ யாரோ வந்திருந்தா அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் தைரியமா, ஏசப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏசப்பா என் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் தைரியமா சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு. சோ நம்மளும் மனுஷங்களை பிடிக்க கூடாது. மணலின் போல கட்டின வீடு மாதிரி மனுஷங்களையோ இல்ல யாரையும் நாடாம ஆண்டவரை பிடித்துக் கொள்ளணுங்க. நம்ம நிற்க முடியாத காரணம் நம்ம மனசு அப்படியே நம்ம நிறைய நேரங்கள் அப்படி தடுமாறிடுது. தாவீத போல இந்த நெருக்கத்திலேயே அவர் கர்த்தரை பிடித்துக் கொண்டார். நார்மலா இருக்கிறப்ப இல்லங்க. நார்மலா இருக்கிறப்ப நம்ம தேடுவோம். பட் அதை விட அதிகமா நெருக்கத்துல ஒரு சிச்சுவேஷன் கடனா என்ன பண்றேன்னு தெரியல. அந்த டைம்ல நீங்க யார தேடுறீங்க? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒரு சின்ன சாட்சியை ஷேர் பண்ண நினைக்கிறேன். என்னோட பாஸ்டர் வந்து அவங்க ஷேர் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களோட பாஸ்டருக்கு ஒரு நிறைய தேவைகள். சோ அந்த கட்டுமான பணிக்காக தேவைகள் நிறைய இருந்துச்சு. சோ அந்த தேவைகள் இருந்தப்ப கடன்ங்க என்ன பண்ணும் இந்த இந்த டைம்ல நீ காசு குடுத்தாதான்ப்பா அந்த கெட்டுவேன்னு சொல்லி அந்த ஒருத்தங்க வந்து போயிட்டாங்க. சோ இந்த டைம் நாளைக்கு எனக்கு காசு வரணும். ரொம்ப அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி காசு எனக்கு வந்தே ஆகணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியல. உங்களுக்கு வந்து ஒரு 5 டேஸ் டைம். அதுக்கு மேலலாம் குடுக்க முடியாது. எனக்கு இந்த காசை எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். சோ இவங்க வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுனே தெரியல.
ஐயோ நம்ம என்ன பண்ணலாம் இவருக்கு அவ்வளவு ஒரு நெருக்கடி. நெருக்கடி வர்றப்ப அவருக்கே ஒரு தடுமாற்றம். சரி நம்ம லோன் போயிடலாமா? எப்பயுமே கடவுளை சார்ந்து வாழ்கிற ஒருத்தர் தேவ மனிதன் திடீர்னு நம்ம வந்து லோனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு தாட் வந்து, சரி நம்ம லோனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சின்ன தடுமாற்றம். அப்போ வந்து லோனுக்கு போலாம், லோனுக்கு பேசி யாரோ ஒருத்தங்க ரெடி பண்றதுக்கு அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு அவருக்கு வந்து நிம்மதியாவே இருக்க முடியல. ஏதோ நம்ம தப்பு பண்றோமோ ஒரு நெருக்கடி. அந்த டைம் வந்து முடிய போகுது. அப்ப வந்து நைட் வந்து அவருக்கு நிம்மதியாவே இருக்க முடியல. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களா, வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோங்க. ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ஏன் ஜெபம் பண்ணாம போறோம்? பிரச்சனைன்னு தெரியுது, நெருக்கடின்னு தெரியுது. நம்ம ஏன் ஜெபம் பண்ணல? நம்ம ஏன் அந்த விஷயத்த நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றப்ப ஏசப்பா சொல்லிட்டாங்களா, இல்லப்பா அந்த அந்த விஷயம் வந்து வேண்டாம். யார்ட்டயோ லோன் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் வந்து உணர்த்தினதுக்கு அப்புறம் அது வசனம் மூலமா பேசினாங்க. இவங்க போய் வந்து இல்ல எனக்கு லோன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அந்த மனுஷன் பணத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு குடுக்கறதுக்கா. என்னப்பா நீங்க இப்ப பணம் வேண்டான்றீங்கன்னு சொல்லி அவரும் சொன்னாரு. இல்ல எனக்கு தெளிவா வந்து ஆண்டவர் பேசிட்டாரு. அதனால எனக்கு அந்த லோன் வேண்டாம்னு சொல்லி இவர் தைரியமா உட்கார்ந்துருக்காரு. ஏசப்பா நான் வேற வசனத்தை நம்பி நான் அப்படி சொல்லிட்டேன். தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணிட்டே இருந்தார். அந்த தேவைய ஆண்டவர் வந்து மறுநாள் பாத்தீங்கன்னா இன்னும் ஒருத்தங்க யாருன்னே தெரியாத ஒரு பிரதர் வந்து அந்த அமௌண்ட்டை ஃபுல்லா கொடுத்து அந்த லோனே இல்லாதபடி அந்த கட்டுமான பணி நடைபெறதுக்கு உதவி செஞ்சாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியும், இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பாத்தீங்களா. சோ அந்த நெருக்கடி யாரா இருந்தா அந்த இடத்துல தவறுவாங்க. ஐயோ லோன் எடுத்துடலாமா, பணம் வந்து அடுத்து எனக்கு இன்னைக்கு நீ வச்சே ஆகணும்னு ஒருத்தங்க நம்ம கிட்ட செக் வைக்காங்கன்னு வைங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், தடுமாறுவோம், கை கால் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஐயோ ஏசப்பா நான் என்ன பண்ணுவேன். டக்குன்னு மனுஷங்களை தேடி ஓட மனசு வரும். ஆனா என்னவா இருந்தாலும் நீங்க கண்மலையில வீடு கட்டுறப்ப கண்டிப்பா ஆண்டவரை பிடிச்சுக்கொள்வீங்க. ஆண்டவர் நடத்துவாரு. மனசுக்குள்ள பேச மகளே இல்லம்மா, பொறுமையா இரு, நீ இதை செய்யாத அதை செய்யாதன்னு ஆண்டவர் நமக்கு உணர்த்துவாருங்க. சோ அதனாலதான் நான் சொல்றேன், இந்த கண்மலையாகி கிறிஸ்துவுக்குள் நம்மளோட வந்து அஸ்திபாரம் இருக்கணும். அவரோட நம்ம இருக்கணும் டெய்லி. எது அது திடீர்னு வந்துருமா, அந்த அஸ்திபாரம் திடீர்னு நம்மளுக்குள்ள வந்துருமா? இல்ல, அந்த வார்த்தையின்படி நம்ம கேட்டு அதன்படி செய்யணும். இன்னைக்கு மெசேஜ் கேக்குறீங்களா, ஏதோ ஒரு நெருக்கல்ல இருக்கிறீங்க, இன்னைக்கு இந்த மெசேஜை கேட்டு ஏசப்பா இன்னைக்கு நெருக்கடி ஆனா நான் உங்களதான்ப்பா பிடிப்பேன், உங்க உங்க கையில நான் விழுவேன்ப்பா அப்படி நீங்க வந்து இன்னைக்கு டிசிஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையா இருக்கட்டும்ங்க, தலை போற பிரச்சனையா இருக்கட்டும், ஏசப்பாவால முடியாத ஒரு விஷயம் இருக்கா? ஆண்டவரால முடியாத காரியம்னு ஒண்ணு இருக்கா? இல்லையே, தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு தான் அந்த பைபிள்ல வசனம் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரை வந்து கெட்டியா பிடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். சோ அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல பாருங்க. ஆஹ் அப்போஸ்தலர் 27 1ஆம் வசனம். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட நூற்றுக்கு அதிபர் இடத்துல ஒப்புவித்தாரு. சோ பவுலை வந்து ஒரு இடத்துல ஒப்புவிச்சாங்க. சோ இவங்க வந்து அந்த கப்பல்ல வந்து பிரயாணமா போய் கொண்டு இருக்கிறாங்க. சோ அந்த கப்பல்ல போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இங்க வந்து பவுல் சொல்றாரு. அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் வசனம். வெகு காலம் சென்று உபவாசனால் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவா இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். பவுல் வந்து இங்க ஒரு பிரச்சனைங்க, எச்சரிக்கை கொடுக்குறாரு. நம்ம இனிமே போக முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால அப்படி சொல்றாரு. நம்மளுக்கும் சேதமாகும் கப்பலும் சேதமாகும் சொல்றாரு. ஆனா இங்க பாருங்க 11ஆவது வசனம். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் யாரை நம்பினான்னு பாருங்க, மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். சோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், தாவீதை பார்த்தோம். அவர் பிரச்சனை நெருக்கடியில ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க இந்த நூற்றுக்கு அதிபதி பவுல் தேவனுடைய மனுஷன். ஆனா அவர் சொன்னதை அவர் காதுலே வாங்கல, அவர் நம்பல. இவரோட நம்பிக்கை எங்க போச்சு, இந்த வசனம் தான் எனக்கு வந்து பாருங்க இந்த வசனத்தை பாருங்க. மாலுமியும் கப்பல் எஜமானையும் அதிகமா நம்பினா அவரோட நம்பிக்கை, மாலுமி இருக்காரு அவரை மீறியா நம்மள வரப்போகுது, கப்பல் எஜமான் இருக்காரு அவர் நம்மளை காப்பாத்திடுவாரு. சோ நம்ம நிறைய நேரங்கள் நம்ம நம்பிக்கை வேற இடத்துல வச்சிடுறோங்க, தவறான இடத்துல வச்சிடுறோம். ஆண்டவர் மேல விட்டுட்டு மனுஷங்க மேல எல்லாரும் நம்பிக்கை வந்துருது. சோ ஏசப்பா சொல்றாங்க, நம்ம வந்து அப்படி இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க. எதுனால என்ன சார்ந்து இருக்கணும், ஏன் பிள்ளை என்ன சார்ந்து இருக்கணும்ன்றத மட்டும்தான் ஏசப்பா வந்து ஆசைப்படுறாங்க. உலகத்துல எத்தனை பேருக்கு எத்தனை வழினாலும் இருக்கட்டும்ங்க, நமக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். நமக்கு எவ்வளவு பிரச்சனைனாலும் சரி, என்னன்னாலும் சரி, நம்மளுக்கு ஒரே வழி ஒரே கண்மலை நம் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. சோ நம்ம அவரை பிடிச்சிட்டு இருக்கப்ப எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்குங்க. சரியா, தாமதமாகலாம், சில நேரம் தாமதமாகுற மாதிரி இருக்கும். ஐயோ எனக்கு நெருக்கடியா இருக்கு, கடைசி நிமிஷம் வரைக்கும் வழி தெரியாம இருக்கலாம்.
ஆனா கடவுள் அற்புதமா நடத்துவாங்க. அதிசயமா நடத்துவாங்க. சோ அததான் நான் சொல்றேன். அந்த அதிசயமான வழிக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ள நம்ம அவசர குடுக்க மாரி செயல்பட்டு மாலுமிய நம்பி இங்க பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி நம்புன மாரி கப்பல் எஜமான மாலுமிய நம்பி போயிட்டோம்னா நம்மளோட பாருங்க அதுக்கடுத்து என்ன நடந்ததுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் சரி அவள நம்பிக்கை இருந்தனால தென்றல் 13வது வசனம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவிடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள். சரியாயிடுச்சு. பிரச்சனை இல்ல. அவங்கள நம்பி அப்படியே போயிட்டாங்க. ஆனா பாருங்க கொஞ்ச நேரத்துக்குள்ளே யுரோக்கெலிதான் என்னும் கடும் காற்று அதில் மோதிச்சு. அதுல அகப்பட்டுக்கிட்டாங்க. அந்த பெரிய புயல், அந்த பெரிய காற்றுல அகப்பட்டு பாருங்க அந்த கப்பல் சேதப்பட தொடங்கியது. எல்லாரும் வந்து அந்த கப்பலை வந்து காப்பாத்துறதுக்காக எல்லா திங்ஸையும் எடுத்து எடுத்து போடுறாங்க. இங்க பாருங்க, இங்க பவுல் சொல்றாரு அடுத்து 24வது வசனம். 21 ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடலாம். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிராத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் கொடு. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. மனுஷனை நம்பிட்டாங்க. மாலுமியை கப்பலை நம்பிட்டாங்க. சோ நீங்க வந்து சில நேரம் அப்படி நம்பிட்டீங்க. மாலுமியை நம்பிட்டீங்க, கப்பலை நம்பிட்டீங்க. ஆண்டவர் பிள்ளைதான். ஏதோ ஒரு நெருக்கடியில நம்பிட்டீங்க. ஆனாலும் ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாங்க. கைவிடல. ஆனா இனிமே அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க. இங்க பாருங்க, நீ கைவிடல. நீ நம்பிட்டலப்பா போ. மாலுமியை தானே நம்பின. என்ன நம்பலன்னு சொல்லி இங்க ஆண்டவர் கைவிடல. இங்க பாருங்க நடக்கிறத. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பர் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. இங்க பாருங்க, கப்பல் சேதமாகும்பா. ஆனா உங்களுக்கு யாருக்கும் உயிர் சேதம் வராது. பவுல் சொல்றாரு. நீங்க நம்பல, மாலுமியை நம்பி போனீங்க. ஆனா உங்க உயிர் சேதம் வராது அப்படின்னு சொல்லி பவுல் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டு வரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதன் அவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று தேவன் சொல்றாரு, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். நோட் பண்ணிக்கோங்க, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஏதோ ஒரு நெருக்கடியில மாலுமியை நம்பிட்டீங்களா? கப்பல் மாலுமியை நம்பிட்டீங்க. ஏதோ ஒரு மனுஷனை நம்பிட்டீங்க. ஏசுமா பிள்ளைதான் இருந்தாலும் இந்த நெருக்கடியில சிஸ்டர் நான் இந்த நெருக்கடியில நான் இவங்களை நம்பிட்டேன். நீங்க சொல்றீங்களா? கவலையே படாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தயவு பண்ணினார்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ரீட் பண்ணோம். பாருங்க லாஸ்டா பாருங்க, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். தேவன் உனக்கு தயவு பண்ணினார். சோ தயவு ஏசப்பா பண்ணியிருக்கிறாங்க. சோ நீங்க அதனால அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு நம்பிட்டாலும் ஆண்டவர் கிட்ட மறுபடியும் வாங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர்கிட்ட தீர்வுங்கிறது இல்லாமலே இருக்காது. தேவன் இன்னைக்கு உங்களுக்கு தயவு பண்றாரு. சோ நீங்க ஒருவேளை நம்பி இருந்தாலும் இங்க இந்த மக்களை கைவிடல. நூற்றுக்கு அதிபதி மாலுமியை அதிகமாய் நம்பினான்னு சொல்லி பாக்குறோம். ஆனாலும் ஆண்டவர் சரிப்பா நீ நம்பிட்டல போட்டோம் அப்படின்னு சொல்லி விடல. அந்த உயிர் சேதம் இல்லாம எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதுகாத்தாரு. சோ நம்மளோட வாழ்க்கையிலும் இன்னைக்கு நம்ம வந்து ஏன் நிற்க முடியவில்லை அப்படின்னா நம்மளோட கண்மலை ஆண்டவர்கிட்ட இருக்கிறப்ப ஆண்டவர் கண்டிப்பா நம்மளை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணி அற்புதமா நடத்துவாங்க. சோ இப்பொழுதும் நம்ம இந்த வார்த்தையை வந்து கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. சோ